Set exam paper 1 reasoning exercise 3. First question 1/4 is to 1/8 double is to கொடுத்திருக்காங்க 1/3 is to question mark. இப்போ क्वेश्चனை எழுதிக்கோங்க 1/4 is to 1/8 அப்படினா என்னன்னா டிவைட்ல வரும். இல்ல இது வந்து வேற மாதிரி செய்யறதுனா ஒவ்வொரு மெத்தடும் இந்த மாதிரி இதுக்கு டிஃபர் ஆகும். சரியா? அத நம்ம பார்த்து தான் செய்யணும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க 1/4ல இருந்து இங்க 1/8 ஆமா இருக்கு. அப்ப எதால மல்டிப்ளை பண்ணிருக்காங்கன்னா 1/2 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்பரோட 1/2 ஆல மல்டிப்ளை பண்ணாதான் நமக்கு 1/8 கிடைக்கும். அதே போல இஸ்ட் டபுள் இஸ்ட் கொடுத்திருக்காங்கல அதுனா என்னதுன்னா ஈக்குவல். ஓகேவா? அந்த ஈக்குவல் வந்து இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அதே போல என்னவா இருக்கும்னா 1/3 ஓட அப்ப என்ன பண்ணிருப்பாங்க 1/2 மல்டிப்ளை பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். சரியா? அப்ப மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் 1/6. அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா 1/6. ஓகேவா? அப்ப ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ஒன் 1/4 is to 1/8 டபுள் இஸ்ட் கொடுத்திருக்காங்க 2/3 is to question mark. क्वेश्चन எழுதிக்கிறேன். அதே போல தான் இந்த சம்மும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்கு 1/4 அதோட என்னால மல்டிப்ளை பண்ணிருப்பாங்கன்னா 1/2 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. அப்பதான் நமக்கு என்ன கிடைக்கும்னா 1/8. அப்ப இந்த 2/3 ஆல என்ன பண்ண போறோம்னா 1/2 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா அப்ப இந்த 2 கேன்சல் ஆயிட்டு நமக்கு என்ன கிடைக்கும் 1/3 மட்டும் கிடைக்கும். ஓகேவா? அப்ப ஆன்சர் இதுக்கு வந்து என்னதுன்னா 1/3 ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் third question 09 is to 25 டபுள் இஸ்ட் கொடுத்திருக்காங்க 49 is to question mark. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க क्वेश्चन எழுதிக்கோங்க 09 is to 25 டபுள் இஸ்ட் 49 is to question mark. இந்த 9ங்கிறது எதோட ஸ்கொயர் நம்பரா வந்திருக்கு 3 ஸ்கொயர் 25 னா 5 ஸ்கொயர் 49 னா 7 ஸ்கொயர். அப்போ 3 5 7 அப்ப என்னவா இருக்கும் ஆட் நம்பர்ஸ் அடுத்து 9 இருக்கும். ஓகேவா? அப்ப 9 ஸ்கொயர். அப்ப 9 ஸ்கொயரோட வேல்யூ என்னவா இருக்கும் 81. அப்போ ஆப்ஷன் சி 81. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் ஃபோர்த் ஒன் பாருங்க 01 is to 04 டபுள் இஸ்ட் கொடுத்திருக்காங்க 05 is to question mark. ஓகேவா? அப்போ கொடுத்த क्वेश्चन நான் எழுதிக்கிறேன் 01 is to 04 டபுள் இஸ்ட் 05 is to question mark. அப்போ இங்க வந்து 1 ன்னு இருக்கு 1ல இருந்து அடுத்து வந்து எப்படி இருக்கு 4 ன்னு இருக்கு. அப்போ இந்த 1 ஓட +1 ஆட் பண்ணி அது ஸ்கொயர் பண்ணோம்னா அடுத்த நம்பர் கிடைக்குது. ஓகேவா? அப்பதான் என்ன வரும்னா 04 வரும். அதே போல அப்ப இங்க என்னதுன்னா இந்த 5 ஓட ஒரு 1 ஆட் பண்ணி அதை ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் அடுத்தது கிடைக்கும். அப்போ 5 + 1 வந்து 6 6 ஸ்கொயர் பண்ணோம்னா 36. ஓகேவா? சரியா? அப்ப 36 இந்த ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் 5th क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க 01 is to 08 டபுள் இஸ்ட் கொடுத்திருக்காங்க 09 is to question mark. இப்போ பாருங்க இதில் எப்படி இருக்குன்னு 1 ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் 1 ஸ்கொயர் 1 2 கியூப் என்னது 8 9 எப்போ கிடைக்கும் 3 ஸ்கொயர். அப்போ எப்படி மாறி இருக்குன்னு பாருங்க 1 ஸ்கொயர் 3 ஸ்கொயர். அப்போ நடுவில் உள்ளது 2 கியூப் 4 கியூப்னு வந்திருக்கணும் மாறி மாறி. ஓகேவா? அப்போ 4 கியூபோட வேல்யூ என்னது 64. அப்போ ஆப்ஷன் இ. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் 6th ஒன் 12 is to 35 டபுள் இஸ்ட் 16 is to question mark. இப்போ 12 is to 35 டபுள் இஸ்ட் 16 is to question mark. அப்போ இதை வந்து எதால மல்டிப்ளை பண்ணியிருப்போம் 6 × 2. ஓகேவா? சரி இப்போ இதை பாருங்க 6 ஸ்கொயர் அதிலிருந்து 1 மைனஸ் பண்ணால் நமக்கு 35 கிடைக்கும். ஓகேவா? அப்போ இதே மாதிரி இந்த சைடு பாருங்க இது எப்படி எழுதிக்கலாம் 8 × 2. அப்போ இந்த பக்கம் இதே மாதிரி ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்
8 ஸ்கொயர் பண்ணி அதுலேருந்து ஒரு 1 மைனஸ் பண்ணணும். அப்போ 64 மைனஸ் 1 63. அப்போ அதுதான் ஆன்சர். அப்போ டி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 7th ஒன். 7:11 31 கொஸ்டின் மார்க். சரியா? 7 பாருங்கள் எப்படி இருக்குன்னு. 7 11 31ன்னு இருக்குது. இது ஃபுல்லாமே நமக்கு என்னதுன்னா ப்ரைம் நம்பர் சொல்கிறது. ஓகேவா? அப்போது 7 11 31. அப்போ அதுக்கடுத்து உள்ள ப்ரைம் என்னவாக இருக்கும்னா 37 இருக்கும். சரியா? அப்போ அது ஆன்சர் சி. ஒவ்வொரு கொஸ்டின் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும், பார்த்து தான் போடணும். நெக்ஸ்ட் ஒன் 8. 122 170 290 கொஸ்டின் மார்க். ஓகேவா? இப்போ இதை பாருங்கள். 122 எப்போ வருது, எப்படி வருதுன்னு பார்க்கலாம். சரியா? இது வந்து 11 ஸ்கொயரோட ப்ளஸ் 1 ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 122 கிடைக்கும். சரியா? அதே மாதிரி 13 ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் 1 போட்டோம்னா 170 கிடைக்கும். சரியா? இந்த பக்கம் பாருங்கள். 290ங்கிறது 17 அதை ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் 1 போட்டோம்னா 290 கிடைக்கும். சரியா? அப்போ இங்கே பாருங்கள் 11க்கு அப்புறம் 13 வந்திருக்கு. அப்போ 2 வந்து இடையில கேப் இருக்குது. அப்போ 17க்கும் அடுத்த நம்பருக்கு எப்படி இருக்கணும்? 19 வந்திருக்கணும். சரி? அப்போ தான் என்னது நமக்கு 2 நம்பர்ஸ்க்கு இடையில இருக்க மாதிரி இருக்கும். ஐ மீன் இடையில வந்து 11 12 அதை சேர்த்து சொல்கிறேன். நடுவில்னா 12 மட்டும் இங்கிட்டு இருக்கும், இங்கிட்டு 18 மட்டும் இருக்கும். அப்போ 19 ஸ்கொயரோட நம்பர் வந்து என்ன இருக்குது? 361. அதோட ப்ளஸ் 1னா 362. அப்போ ஆப்ஷன் இ. ஓகேவா? அடுத்து பாருங்கள் 9th ஒன். 3:16 வரும். 7 கொஸ்டின் மார்க். ஓகேவா? இது எப்படி எழுதலான்னு பாருங்கள். 2 ஸ்கொயர் பண்ணி ஒரு 1 மைனஸ் பண்ணுறேன். சரியா? அப்போனா 3 வரும். அதே மாதிரி அடுத்தது 4 ஸ்கொயர். இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? 3 கியூப் மைனஸ் 1. அப்போ 8 மைனஸ் 1 7 கிடைக்கும். அப்போ அடுத்தது வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். 4 இங்கே ஸ்கொயர்னால் இங்கே ஸ்கொயர், இங்கே அப்போ க்யூப்னா கண்டிப்பாக இங்கிட்ட என்னது? க்யூபு தான் இருக்கும். ஓகேவா? அப்போ 4 கியூப். அப்போ 4 கியூபோட ஆன்சர் என்னது? 64. அப்போ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ஒன் 10th கொஸ்டின். 42:56 110 கொஸ்டின் மார்க். இப்போ பாருங்கள் இதை. இதை வந்து எப்படி எழுதலாம்? 6 ஸ்கொயர் ப்ளஸ் 6. அப்போ 36 + 6 வந்து 42 கிடைக்கும். அதே மாதிரி இங்கிட்டு பாருங்கள் 7 ஸ்கொயர் ப்ளஸ் 7. அப்போ என்ன கிடைக்கும்? 49 + 7னா 56. இதை பாருங்கள் 10 ஸ்கொயர் ப்ளஸ் 10. அப்போ தான் 110 கிடைக்கும். அப்போ இங்கே வந்து 6க்கு அப்புறம் 7 வந்துடுது. அப்போ இங்கே 10க்கு அப்புறம் கண்டிப்பாக என்ன வரணும்? 11 வரணும். அப்போ 11 ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் 11. ஓகேவா? அப்போ 121 + 11 ஆட் பண்ணிங்கன்னா 132. சரியா? அப்போ ஆப்ஷன் ஏ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.